ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறோம். இது எங்கள் அத்தையோட ரெசிபிங்க. ஒரு சிம்பிள் பருப்பு குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். பட் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பொருத்தமாக இருந்தது. நல்லா தாளித்த தயிர் சாதம், அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம பொருத்தமாக இருந்ததுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. குயிக்காக டக்குன்னு வேலையாகும். ஒரு 2 விசிலில் வெந்துடும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு மட்டுமே வேக வைங்க. உருளைக்கிழங்கு பக்குவமாக வெந்திருக்கும். அதாவது ரொம்ப குலைவாக வேகாமல் கரெக்டாக வெந்திருக்கும். அதை நம்ம கட் பண்ணி போட்டு வறுவலாக தாளிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக உருளைக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருவோம், ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பேன் வச்சு இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறோம். நான் இங்கே ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாருங்கள், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை நம்ம ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சுருந்தோம். இப்போ அந்த வெந்த உருளைக்கிழங்கோட மேலத்தோட கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம். கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு. அதனால் கரெக்டாக அந்த சின்ன சின்ன பீசஸாக நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம், இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ரெடி, மசாலா பொடி ரெடி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான இரும்பு கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கியோ இல்லை இடிச்சோ சேர்த்துக்கங்க. இந்த சோம்பு பூண்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவாங்க. இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி குயிக்காக வதங்கி வர்றக்கு உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருவோங்க. இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குயிக்காக வதங்கி வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு
இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்குது. இப்போ அகைன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருவோம். இது கலருக்கு வேண்டி. ஏற்கனவே காரத்துக்கு மிளகும் மிளகாயும் வறுத்து பொடிச்சு தான் வச்சுருக்குறோம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இப்போ மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவாங்க. மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இங்கே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு திக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி நல்லா இதை வதக்கி விடுவோம். அந்த மசாலா கம்ப்ளீட்டாக இந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பரட்டி விடணும். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். மூடி வச்சு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட்டாகி நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ ஃபைனலி கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு, ஒரு பச்சைப்பயிறு குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்களேன். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரச சாதம் தயிர் சாதத்தோட பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நல்ல ஒரு தாளித்த தயிர் சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.